ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். கொஞ்சம் இன்றைக்கி பரபரப்பாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே கிளம்ப வேண்டியது இருக்குது. இன்றைக்கி வந்து சின்ன பொண்ணு ரெஹனாவுக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்கு. அதனால தான் பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்கிறேன். நம்மளாம் வெளியே போகிறதுனா அப்படி அப்படியே போட்டு போக முடியாதுல்ல. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டெல்லாம் நீட்டாக பர்ஃபெக்டாக வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். துணி மிஷினில் போட்டிருந்தேன், பாதி தான் ஆடி இருந்துச்சு. சரி வந்து மிஷினில் போட்டுக்கலான்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணி வச்சு விட்டு கிளம்பிட்டேன். அத்தாவை தான் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தேன் கூப்பிட்டு போகிறதுக்கு. நானே நடந்து போய் கூப்பிட்டு போயிடுவேன் அத்தாவை. மழை வந்துட்டு இருக்கிறங்காட்டி சரி அத்தாவையே வர சொல்லிட்டு போயிடலான்னு சொல்லி போட்டு தான் கிளம்பிட்டேன். 11 மணிக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு. நான் 11 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே நான் கிளம்பிட்டு இருக்கிறேன். நம்மளை மாதிரி லேடிஸ் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் வெளியே கிளம்ப வேண்டியதாக இருக்குது. வந்து நம்மளால எல்லாம் செய்ய முடியாது. முடிச்சுட்டு போனோன்னா வந்து ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம் பாருங்கள். அத்தா கூட தான் நான் மேக்ஸிமம் வெளியே கிளம்புவேன். எங்கேயாவது போகிறதுனா அத்தா என்னை எங்கே கூட்டிகிட்டு போங்க அங்கே கூட்டிகிட்டு போங்கன்னா அவர் கூட்டிகிட்டு போயிடுவார். அத்தாவுக்கு வந்து திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் லீவு. அதனால் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமையெல்லாம் போகும்போது நான் அத்தாவை கூட்டிகிட்டு போயிடுவேன். ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா லீவே கிடையாது. அதனால் நான் அவரை கம்பல் பண்ணவும் மாட்டேன். சரி, நான் ஸ்கூலுக்கு போய் கையெழுத்தெல்லாம் போட்டு ரெஹனாவையும் கூப்பிட்டு நான் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.